ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ChatGPT-ல what is this in with respect to GenAI? What is the impact on this? This with respect to GenAI. What is the impact? இப்போ அந்த ரைட் சைடு இருக்கிற அந்த விஷயத்த ஜஸ்ட் ட்ராக் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்தாலே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா யூ கேன் கிவ் இட் இன் த கோட் இட் செல்ஃப். கோட் என்வாயன்மெண்ட்ல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் அண்ட் சேஞ்ச் தோஸ் திங்ஸ். ஓகே, அதனோட சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜென்ஏஐ. இவ்வளவுதான் இந்த விஷயம். ஏன்னா மற்றபடி யுவர் ஏபிஐ இஸ் கோயிங் டு டேக் கேர். இப்போ இந்த ஏபிஐல லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கான எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் அவங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்பெஷலி ஃபார் ChatGPT. இப்போ ஓப்பன் ஏஐ போங்களேன். ஆக்சுவலாக ஓப்பன் ஏஐ உள்ள போனீங்கன்னா நீங்க யூ ஹாவ் டு பே ஃபார் தட் ஏபிஐ. எஸ்பெஷலி ஓப்பன் ஏஐ இது பே பண்ணி தான் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் சரியா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. API credit. You don't have any API credits. Okay, அந்த API போங்க. I want to show you something. அதாவது openai.com உள்ள போயிட்டு API ரெஃபரன்ஸா ஃபீஸ்டா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐ மீன் நிறைய. இப்போ நீங்க வந்து டென்டிஸ்ட் மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டென்டிஸ்டோட அந்த பர்டிகுலர் API மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஓப்பன் ஏஐல இருந்து அதை மட்டுமே நீங்க எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் அது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபிஐல இருந்து தான் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் தி மார்க்கெட். ஓகே, ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஏபிஐஸ். அதுல வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் மாடல் ஒர்க்ஸ். இப்போ ஒருத்தன் ஒன்று இது பண்ணுவான். இப்போ அடுத்த நாளைக்கே வந்து ஒருத்தன் ரேக் மாடல், சும்மா ரேக் நடுங்களா RAG, அந்த ரேக் மாடலும் ஹக்கிங் ஃபேஸ்ல இருக்கு. ரேக் மாடல் ஹக்கிங் ஃபேஸ்னு இருக்கு. ரேக் வந்து இதுலேயும் இருக்கு, ஜெம்மால இருக்கு, ஹக்கிங் ஃபேஸ். ஸோ இது வந்து இந்த மாடல் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். இப்போ இதுதான் வந்து ஜென்ஏஐக்கு அடுத்த வெர்ஷன், அடுத்த அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து ரேக். ஓகே, இந்த ரேக் மாடல் எப்படி வாட் எவர் இன் வாட் கான்டெக்ஸ்ட் இட் ஹஸ் பின் யூஸ்ட், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதெல்லாம் நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு இது எடுத்து வைங்க. and I will share all the required information as a document. எனக்கு என்கிட்ட எல்லா கிட்டத்தட்ட டாக்குமெண்டா இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ இது வந்து ரேக் மாடல். ரேக் மாடல் வந்து
எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, இதுக்கும் ஜென்ஏஐக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ், அதை சாட்ஜிபிடி கேளுங்க. இப்படி இந்த இந்த டிஃபரன்ஸ்ல எப்படி எல்லாம் வந்து ஒர்க் பண்ண இந்த just கேளுங்க. Just ask what is the difference between GenAI and RAG. ஹலோ ம் ஓகே, இப்போ ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? சார், அதான் இது ப்ரீ ட்ரெயின் டேட்டா வச்சு இது பண்ணுது. பட் இது டைனமிக்கா டேட்டாவை எடுத்து எக்ஸ்டர்னல் டேட்டா பேசஸ்ல இருந்து எடுத்து அதான் ம் ரீட்ரைபிள் அப்படின்னா அது டைனமிக்கா ரெட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஜெனரேட் பண்ணுது. ம் ஸோ இதுல இருந்து நீங்க என்னன்னா, from this time onwards you have to keep up to date your deep learning approach. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி வரும். ஓகே, நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணுங்க. ஈவன் ரேக் பாருங்க, ஜென்ஏஐ கிட்டப்ல அவ்வளோ இருக்கு. லேண்ட் பேஸ் லேண்ட் பேஸ் லேண்ட் பேஸ் எல்ஏஎன்டி லேண்ட் எல்ஏஎன்டி டி ஃபார் டெல்லி லேண்ட் பேஸ். முக்கியமா லேண்ட் பேஸ் ஃபர்ஸ்ட். எஸ், இது 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 ஒரு மாடல். ஆக்சுவலா இது வந்து இட் இஸ் நாட் அ ஓப்பன் சோர்ஸ். இட் இஸ் அ இது ஹவ் டு பே. இன்னும் இதுக்கு வரல. பட் இவன் என்ன சொல்றான்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஆக்ஷன் மாடல். ரீசெண்டாக வந்து இதனோட சிஇஓ தான் நான் வந்து இது பண்ணேன். இவரை தான் நான் வந்து டேக்கன் இன்டு பாட்காஸ்ட், டேனியல் சாஸ். என்னோட பாட்காஸ்ட்டுக்கு நான் ரிலீவ் பண்ணியிருந்தேன். ஸோ ஜிடிஎம்னா ஒன்றும் இல்லை, கோ டு மார்க்கெட் டூல். இப்போ இவங்க ஹவு என்னோட இதுவும் வந்துட்டு பாருங்க மேலே போங்க. ம் ம் okay. என்னோட ஃபோட்டோ ஹவு எஸ். ஸோ ஹவு தே ஆர் தே ஆர் ஜஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன என்ன சொல்றாங்க, ஹவு தே ஆர் கிளைமிங் இன் இட்ஸ் அ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கோ டு மார்க்கெட் எஸ்பெஷலி ஃபார் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ப்ராடக்ட் மட்டும் வச்சிருந்தா போதாது, அதை கரெக்டான மார்க்கெட் ஃபிட்னு ஒன்று வார்த்தை இருக்கு. யூ ஹாவ் டு ஃபிட் ஃபார் தி மார்க்கெட் அண்ட் தென் யூ ஹாவ் டு சேல். ஓகே, இதுதான் முக்கியமானது. இதை ஆட்டோமேட் பண்ணிட்டான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 மில்லியன் யூஸ் கேசஸ் எடுத்து 5 மில்லியன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் எடுத்து தே ஹவ் ட்ரெயின்ட் தேர் ஓன் கோ டு மார்க்கெட். அது ஜிடிஎம்னா கோ டு மார்க்கெட் ஒன். ஆம்னி ஆம்னி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இப்போ கெட்டிங் வெரி ஃபேமஸ் அந்த மார்க்கெட், எஸ்பெஷலி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஃபேமஸ் கீவேர்ட் ஆம்னி அப்படிங்கிறது. இப்போ இதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் இமெயில் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி வெயிட் லிஸ்டட் அண்ட் தென் யூ வில் பி கெட்டிங் சம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு ஃப்ரீ ஏபிஐ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, மேபி இன் ஃபியூச்சர் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் அண்ட் லான்ச் லைக் எனிதிங். பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பெரிய நிறைய they have raised over 135. Sorry, this is not. இவங்க வந்து 5 million or 10 million, so more than that. They have raised so many $1 million and they are getting into the market. இன்னும் பப்ளிக் யூசேஜ் இன்னும் வரல. ஆக்சுவலா இன்டர்ஃபேஸ் இதுக்கு வரல ஆர்கனைசேஷன். வாட் தே ஆர் சேயிங் திஸ் இஸ் அண்ட் ஐ மீன் இவங்களோட இப்போ அந்த ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒன் ஆஃப் தி ஏஜென்டிக் ஏஐ ப்ராடக்ட்.
இப்போ இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட். ஈவன் ஒன் கை இஸ் ஃப்ரம் நாசா, அங்கிருந்துலாம் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் சிஇஓ இஸ் வெரி ஃபேமஸ் பிகாஸ் he started தி அதர் ஃபேமஸ் கம்பெனி. அது வந்து $1 பில்லியன் கம்பெனி. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜஸ்ட் மூவ் இன்டு திஸ் லாங்குவேஜ், எஸ்பெஷலி ஃபார் கிரியேட்டிங் ஏஜென்டிக் ஏஐ ப்ராடக்ட். அதுக்காகவே இதில் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அஸ் வெல். இப்போ இந்த பர்டிகுலர் செஷன் எதுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நவ் யூ நோ மிஷின் லேர்னிங், நவ் யூ நோ நாசால பாருங்க. அதுக்கப்புறம் ஒய்ஜென் இஜென், ஸோ சீஃப் க்ரோத் ஆஃபீஸர், ஸோ அங்கிருந்துலாம் எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வைடர் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரெகுலராக நீங்கள் அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட்டும் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த மார்க்கெட்டுக்கு, எந்த ப்ராடக்ட்டுக்கு, எந்த ஏபிஐயில் நீங்கள் வந்து எந்த ஏபிஐ வருது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள ரெடி பண்ணிக்கணும். அப்போது ஜென் ஏஐ கிட்டத்தட்ட வந்து ஐ மீன் ஓப்பன் ஏஐ வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு ஓப்பன் மார்க்கெட்டுக்கு. அது ஏற்படுத்தின அந்த இம்பேக்ட் இன்னும் அது முடியறதுக்குள்ள தெர் இஸ் அனதர் திங் கால் ஏஜென்டிக் ஏஐ. இப்போ ஏஜென்டிக் ஏஐக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி இதை உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இது. ஓகே, இப்போ வந்து ஜென்ஏஐ அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளேயே யூ வில் பி ஏபிள் டு டெவலப் யுவர் ஓன் ப்ராடக்ட். ஜென்ஏஐலையும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். சரி, ஜென்ஏஐ முடிச்சிட்டோம், ஓகே, நம்ம வந்து ரைட் வில் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் தி அதர் திங்ஸ் ஆஸ் வெல் அப்படின்னு நினைக்கும் போது ஏஜென்டிக் ஏஐ ரொம்ப இன்டெப்த்தாக போகுது. அப்போ ஏஜென்டிக் ஏஐ ஒரு ப்ராசஸை பண்ணும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பர்சனலைஸ்ட் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட். அப்போ அவங்களோட விஷயம் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா டேட்டா. பெரிய ஒரு நீங்கள் அவ்வளோ டேட்டாவை வந்து முதல்ல கலெக்ட் பண்ணணும். ரியல் டைம் டேட்டா கலெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு ட்ரெயின். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ரியல் டைம் டேட்டா வந்து கிடைக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ரியல் டைம் மாதிரியே ஒரு டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் சிந்தட்டிக் டேட்டா. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிந்தட்டிக் டேட்டா. ஓகே, வாட் இஸ் சிந்தட்டிக் டேட்டா இன் ஏஐ? சும்மா அடிச்சு பாருங்க, யூ வில் கெட் சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். Synthetic data, it is getting more and more impactful process. எல்லா என்டர்பிரைசஸ்க்கும் இது தேவைப்படுது. சிந்தட்டிக் டேட்டா ஏஐ. ஸோ ஆர்டிஃபிஷியலி ஜென்ரேட்டட் டேட்டா, ஆனால் இட் லுக் லைக் வெரி இந்த இதில் இன்னொரு மாடல் கீழே வாங்களேன், கீ கேரக்டரிஸ்டிக்ஸில் அதில் ஒரு வார்த்தை இருக்கு, அதில் பண்ணுங்க. Created using tools like simulation software or generative models. Example, GAN. GAN அடிங்க, GAN. ஜெனரேட்டிவ் அட்வர்ஷியல் நெட்வொர்க். அது படிச்சிருக்கோம் சார் ஆல்ரெடி. படிச்சிருக்கீங்களா? ஜெனரேட்டர், இமேஜ் ஜெனரேட்டர். ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இமேஜ் வந்து இப்போ பிஞ்ச், ஐ மீன் டாலி இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது, கிட்டத்தட்ட கேன் அந்த அப்ரோச் தான். சிந்தட்டிக் டேட்டா வந்து இட் இஸ் இப்போ பயங்கர பாப்புலரா அது ஒரு மாடல் போயிட்டு. இன்னொரு டெர்மாலஜி இதில் முக்கியம். ஓகே, கேன் சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒன் மோர் திங், இட் இஸ் என் வித் கிராஃப். ஆக்சுவலாக just a search with a graph or something. Kind of a graph on a particular. Okay, நானும் வந்து நான் சொல்றேன். கிராஃபுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சும்மா இன் இன் இதில் ஏஜென்டிக் ஏஐல
சும்மா கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. எஸ், நாலேஜ் கிராஃப். நாலேஜ் கிராஃப் வந்து ஆஹ், அது வந்து அது ஒரு தனி ஃபீல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங்ல இப்போ டிசிஎஸ் அது உள்ள போய் ஒர்க் பண்ணுறீங்க, மிஷின் லேர்னிங்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். இப்போ இதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நாலேஜ் கிராஃப், நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், அது எப்படி வந்து அந்த கிராஃபிக்கு அதுல வந்து எப்படி டேட்டா சயின்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது. இதுல தான் நீங்க ரொம்ப இது கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புதுசு புதுசா இருக்கும், எல்லாமே புது புது மாடலா இருக்கும், புது புது அல்காரிதமா இருக்கும். ஆல்ரெடி ஐ மீன் த பெஸ்ட் திங் இஸ் யூ வில் ஹாவ் அன் ஏபிஐ. அது பிரச்சனை இல்லை. பட் ஏபிஐ இருந்தா கூட யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம்திங் நியூ இன் தட் ஏபிஐ. அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்க என்னென்னலாம் பண்ண முடியும். தட் இஸ் வாட் தி யூஸ் கேசஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இதெல்லாம் மறந்துட்டு போறீங்க. ஓகே, நாலேஜ் இதெல்லாம் ட்ரெண்ட்ல இன்னும் இனிமே வரப்போகுது. பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் இன் ட்ரெண்ட் இன் தி யூஎஸ் மார்க்கெட். நாலேஜ் கிராஃப், சிந்தட்டிக் டேட்டா. ஏன்னா அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு வச்சுருக்கான். ஓகே, ஸோ ஏஜென்டிக்கே எல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் வந்து இந்தியா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. தட் இஸ் வை ஸ்டார்டட். ஒரு 100 days அந்த கொடுக்கலாம்ன்ற ஐடியாவே அப்படிதான் வந்தது. ஸோ மெனி அதர் திங்ஸ். ரைட். ஸோ இது இது இந்த டெர்மினாலஜி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி யூஸ் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு மேல எல்லா என்டர்பிரைசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தே ஆர் யூசிங் ஹெல்பிங் டூல்ஸ். சாட்ஜிபிடி மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் அதுக்கப்புறம் நீங்க ஹவு யூ ஆர் கோயிங் டு கிவ் யுவர் இன்புட் ஃபார் தெம், ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அதர் திங்ஸ். ஓகே, அது ஒன்று. இப்போ ஹக்கிங் ஃபேஸ் அங்கே பாதியிலே விட்டோம் பாருங்க. ஹக்கிங் ஃபேஸ் போவேன். ஓகே, ஏதாவது ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபினான்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபினான்ஸ் சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஜஸ்ட் மேலே ஒன்று இருக்கு பாருங்க. மாடல்ஸ் இதுலேயே இருக்கு. ஃபினான்ஸ் மாடல்ஸ், ஏதாவது ஒரு மாடல் கிளிக் பண்ணுங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஹவு டு யூஸ் திஸ் மாடல். அவன் வந்து ஒரு கோடை கொடுத்துருக்கான். அவங்களோட மாடல். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா தென் again you have to create the API. இந்த ஏபிஐக்கு ஏபிஐ ஏதாவது மெனுவில் எங்கேயாவது ஏபிஐன்னு இருக்கும். அகைன் ஃபேஸ்க்கு தனியாக ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கணும். டெப்ளாய், அது வந்து டெப்ளாய்மெண்ட் மாடல். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட ஒர்க் என்னன்னா, இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் அகைன் ஃபேஸ்லேயே இருக்கலாம், தப்பே கிடையாது. ஜஸ்ட் டேக் தி அப்ரோச், யூஸ் தேர் அப்ரோச். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருக்கும். அதை ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். அப்படிதான் உங்களோட லேர்னிங் வந்து பெருசாகிறது வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல. கிட்டத்தட்ட ஜெனரேட்டிவோட நிறைய கான்செப்ட் இப்போ அந்த டெம்பரேச்சர் அந்த மாதிரி அந்த டெர்மினாலஜி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இதுல வரும். யூ ஹாவ் டு கோ அண்ட் டேக் சம் மோர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். அகாடமிக் பர்பஸ் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஒயிட் பேப்பர்ஸ் அதில் யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்லை கிட்ஹப்ல ஒன்றா பண்ணியிருக்காங்களா, ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட் இப்போ இப்போ சேஃப் டென்சார்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கோம் மாடல். அப்போ சேஃப் டென்சார்ஸ்ல என்ன இருக்கு. அப்போ இந்த இதை யூஸ் பண்றதுக்கு ஹவு யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஏபிஐஸ். இப்போ ஆல்ரெடி ஒரு லோக்கல்லே வந்து ரன் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஹவு யூ வில் பி ஏபிள் டு ரன். இப்போ இதுக்கு மேல உங்களோட லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, அதுக்கு ஓகே போட் த சாட்ஜிபிடி. இதுல நீங்க ஹக்கிங் ஃபேஸ் எப்படி வந்து ஏபிஐ அவங்களோட ஏபிஐ ரெடி பண்றதும் ஜஸ்ட் கோ ஆன் சாட்ஜிபிடி கட்டல தெரியும். ஃபியூச்சர் ரெடி பார்த்துக்கோங்க. ஓகே, கெட் தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் agentic AI. அவ்வளோ.
ஏஜென்டிக் ஏஐ எதுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் இல்லை இல்லை. ஓகே, வேற ரைட். மாதிரி கேட்கணும். இப்போ என்ன நீங்க யூ ஹாவ் டு சேஞ்ச் தி ப்ராம்ப்ட். இப்போ கீழே ஹெல்த் கேர் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு, அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, இன்டெலிஜென்ட் பர்சனல் அசிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டோ இல்லை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா தென் ஜஸ்ட் கோ வித் தட். ஏன்னா இப்போ இந்த இந்த இதில் ஏஜென்டிக் ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால வந்து இது பண்ணவே முடியாது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஓகே நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டில் இட் இஸ். ரொம்ப வேகா தான் கொடுக்குது இப்போ கூட. ஆமா ஆமா ஆமா, பிகாஸ் த ஸ்டில் நீட்ஸ். ஏன்னா இந்த இதுக்கு இந்த ஏஜென்டிக் ஏஐ பொறுத்த வரைக்கும் அது ஸ்டில் இட் இஸ் கெட்டிங் ட்ரைனிங். அந்த இதுல வந்து நிறைய விஷயம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் ஆகலை. ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டர்நெட்ல எந்த விஷயமும் அந்த அளவுக்கு ஓப்பனா இல்லை. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி பில்லியன்ஸ் அண்ட் 176 பில்லியன் ஆல்ரெடி அவன் ட்ரெயின் பண்ணியிருக்கான். பட் ஏஜென்டிக் ஏஐ பற்றின எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லை. தென் வி ஹாவ் டு பி மோர் ஸ்பெசிஃபிக் டுவர்ட்ஸ் த கொஸ்டின். இப்போ ஓகே, இப்போ ஒரு இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள். ரைட். இப்போ வந்து ஒரு ஒரு எஜுகேஷன்ல இப்போ ஒரு ஹோம்ஒர்க். இப்போ நீங்க இதை எடுத்துக்கோங்க, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்க ரெண்டு பேரும் கூட ட்ரை பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுங்க. இட் நீட்ஸ் மோர் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து உங்க வீட்ல ஏதாவது பசங்க, நீங்களே இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்த டக்குன்னு ஒரு ஒரு இமேஜ், ஒரு ஸ்னாப், ஒரு ஒரு ஒன்றும். இப்போ ஸ்கூல்ல வந்து எப்படி ஹோம்ஒர்க் சிஸ்டம் நடக்குதுன்னா, அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, ஒரு ஹோம்ஒர்க், மேத்தமேட்டிக்கல் ஹோம்ஒர்க், மேத்ஸ் ஹோம்ஒர்க் அவங்க பண்றாங்கன்னா, இப்போ அவன் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான், இப்போ மேக்ஸிமம் கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்றான், அப்படி இல்லைன்னா சாட் ஜிபிடி யூஸ் பண்றான். கரெக்டா? இல்லை அப்படின்னா வாட் எவர் த ஃபெமிலியர் டூல்ஸ், இது கிளாடோ இல்லை பர்பிளெக்சிட்டியோ வாட் எவர் அதில் போயிட்டு அந்த கேள்வி கேட்குறான், வருது. இப்போ இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மேபி இஃப் இட் இஸ் அ சாஃப்ட் காப்பி அப்படியா இருந்துச்சுன்னா, ஒரு டக்குனு மொபைல் எடுத்து, ஏன்னா மொபைல் தானே இப்போ எல்லாருக்கும் லேப்டாப் இருந்தால் கூட மொபைல்லேயே வந்து ஒர்க் பண்ணுறது. மொபைல் தான் அதிகமாக இருக்குது. மொபைல் எடுத்த உடனே ரைட், அவன் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுக்கிறான். ரைட், அவன் அதில் ஒரு ஸ்னாப் எடுக்கிறான், எடுத்துட்டு டக்குன்னு ஒரு இது பண்ணுறான். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ரைட், நிறைய ஓப்பன் டூல்ஸ் இது எதுவாக இருந்தாலும் இருக்கு. சிபிஎஸ்சி இருக்கு. பட் பர்டிகுலர் நான் சொல்ற அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் இன்னும் வரல. ஓகே, இப்போ அவன் கொடுத்துருக்கான் இல்லையா, இப்போ டவுட் மேப் இட்ஸ் பை ஆலன். இப்போ இன்னுமே வந்து யூ ஹாவ் டு எகெயின், அது வந்து ஒரு சர்ச் என்ஜின் தான் இருக்கும். பட் இப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ பேஸ்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ், இப்போ கிட்டத்தட்ட அவன் கொடுத்துருக்கான் பாருங்க, சிக்ஸ்த்லேருந்தோ இல்லை தேர்ட்லேருந்தோ வாட் எவர் இட் இஸ். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட் கையில ஃபோன் இருக்கு, வாட் எவர் ஐ மீன் irrespective ஆஃப் தி ஏஜஸ். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தே டோன்ட் ஃபைண்ட் எனி டைம். அப்போ அவங்க அந்த அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்லணும். ஓகே, அதுக்கு தகுந்த இன்னும் அதுக்கான பர்ஃபெக்ட் ஒரு டூல் இது வரைக்கும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஜஸ்ட் சர்ச் ஃபார் ஆல் தி திங்ஸ். இப்போ இவன் வந்து 6th 12th தான் வச்சிருக்கான். ரைட், அது அவனோட, இப்போ அவன் ஆலனோட இவ்வளோ வருஷம் ட்ரைனிங் இருக்குல்ல, அதை வச்சு அவன் தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் திங்ஸ்.
ஆனா நம்ம ஹவு வி ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன். ஏதாவது ஒரு சின்ன யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் யூஎஸ்பி சொல்லுவோம். அந்த யூஎஸ்பியில தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு ஏதோ ஒரு நிறைய இருக்கு இல்லையா, ஐ மீன் யூ டோன்ட் வாண்ட் டு ரீஇன்வென்ட் த வீல். அதாவது புதுசா இன்வென்ஷன் அப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இட் நெவர் கோயிங் டு ஹேப்பன். பட் சின்னதா ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா கூட அது நமக்கான ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான். ஓகே, திங்க் இன் தோஸ் லைன்ஸ் அண்ட் ஐ வில் ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் திஸ். இது ஒன்று. இன்னும் இன்னும் ஒரு 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 விஷயம் சொல்றேன், ஒரு ப்ராடர் கேட்டகரி. ஆக்சுவலா இதுக்கு இன்னுமே வந்து சொல்யூஷன்ஸ் நீங்க எடுத்தா சொல்லுங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ பிளைண்ட் ஃபோல்டர். அதாவது நீங்க ஒரு ரெஸ்யூம், இப்போ கிருத்திக் ஓட ப்ரொஃபைல் இருக்கு. கிருத்திக் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல போய் வேலை தேடுறாரு. கரெக்டா? கிருத்திக்கோட ஸ்கில் செட் வந்து இப்போ ஜென்ஏஐ, எல்எல்எம் இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுதான் கீவேர்டு. இப்போ அந்த பர்டிகுலர் கீவேர்டை வச்சு ரைட், இப்போ எந்த எம்ப்ளாயர்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு ரெஸ்யூம் மேட்சிங் நடுவில் ஒரு மீடியேட்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஐ வாண்ட் கைண்ட் ஆஃப் அ நௌக்ரி. என்ன பண்றான் அவன், என்ன பண்றான், ஹீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற ரெஸ்யூம் எடுத்து எம்ப்ளாயருக்கு கொடுக்குறான். எம்ப்ளாய்க்கு கொடுக்குறான், எம்ப்ளாயி கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கிறான். சம்டைம்ஸ் அவங்ககிட்டயும் எம்ப்ளாய்கிட்டையும் காசு வாங்கிக்கிறான். இப்போ எம்ப்ளாய்கிட்ட போகும்போது அவங்ககிட்டயும் ஒரு காசு வாங்கிக்கிறான். ஓகே, ஸ்டில் நவ் தெர் இஸ் நோ சச் மாடல் எக்ஸாக்ட்லி ஃபிட் தேர் ரெக்யர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு மாடல் இது வரைக்கும் வரல. அதுவும் ஓப்பனாக தான் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. இப்போ 7th செமஸ்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ரியலி கிவ் யூ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எப்படி என்ன மாதிரிலாம் வரும்னு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த டைம் பீரியட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். ஏன்னா ஏஐ ஸ்கிப்பிங் எல்லா இடத்துலையும் ஏஐன்னு சொல்றான். ஆனால் எவனுக்குமே வந்து எதை என்ன பண்றதுன்னு தெரியாது. பட் யூ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் யூ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். இப்போ ஐடியாவுக்கு தான் பஞ்சம். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மற்ற விஷயம் எல்லாமே வந்து யூ ஜஸ்ட் காட் டு நோ ஃப்ரம் தீஸ் செஷன்ஸ் ஓரளவுக்கு. ரைட், இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் ஏஐ எம்எல்ஓ இல்லை டிஎல்ஓ வாட் எவர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஜென்ஏஐ ஆர் எல்எல்எம் இல்லை அதர் ஏபிஐஸ். அகிங் பேஸில் இல்லாத ஏபிஐ கிடையாது, அவைலபிள் ஏபிஐ. டு சம் எக்ஸ்டென்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பரான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா தென் வி கேன் கோ ஃபார் பப்ளிக் ஃபண்டிங் ஆர் ஃபண்டிங் ப்ராசஸ். அதுவும் பண்ணலாம். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட், ஐ மீன் அதுக்கு அடுத்த ஸ்டோரி. இப்போ நீங்க ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்ல ஒரு டேட்டா செட்டை கொடுத்தாலே எந்த மிஷின் லேர்னிங் இது கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு சின்ன இது பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ரெஸ்யூம் வந்து நீங்க இன்புட் பண்றீங்க. ரைட், ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் அ ரைட் எம்ப்ளாயர். இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து சாதாரண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்யூம் கொடுத்தா எதாவது அவுட்புட் தரணும். நான் என்னோட ரெஸ்யூமை கொடுக்குறேன். ஓகே, என்னோட ஸ்கில் செட்டை மேட்ச் பண்ணி எனக்கு எம்ப்ளாயர் கரெக்டாக வரணும். கரெக்டாக அதுதான் இருக்கணும், வேற எந்த ஜாபும் எனக்கு தேவை. ஏன்னா அப்படிதான் இந்த மார்க்கெட் மாறப்போகுது. இன்னுமே ஓகே. என்னோட ஸ்கில் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஜாப் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ஜாப் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத விட வாட் ஐ கேன் சே, இந்த ஜாப் இருக்கு. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜென்ஏஐ டெவலப்பர், ஓகே, ஜென்ஏஐ டெவலப்பர் தான் நீங்க அப்ளை பண்றீங்க. ஆனா மேக்சிமம் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ரேண்டம் ப்ராசஸ்ல தான் உங்களை ஒரு கம்பெனிக்கு எடுக்கிறாங்க. எப்படி எப்படி நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து டு பி ப்ரெசைஸ், நீங்க வந்து ஜாவா தெரியுது, மற்ற ஸ்கில் செட் எல்லாம் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒன்று தான் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சரியா? அதை தான் நீங்க ஹைலைட் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா பண்ணணும். ஓகே, தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஏஎம்எல் தான் என்னோட மெஷின் லேர்னிங்ல இந்த பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு. தட் மீன்ஸ்
ஐம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் ஒன்லி ஆன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு வச்சுக்கோங்களேன். எல்எல்எம்ல மட்டும் தான் நான் ஜாப் தேடுறேன். எனக்கு இதுக்கான கரெக்டான கம்பெனி இருந்தா சொல்லு அப்படின்னு நான் வந்து சிஸ்டம் கேட்குறேன். எனக்கு அந்த அந்த எம்ப்ளாயர் மட்டும்தான் லிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி அவனும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல தான் கேட்கணும். அந்த ரைட் ஃபிட் ஃபார் தி ரைட் கேண்டிடேட் அப்படிங்கிறது தான் இன்னுமே பெரிய பிரச்சனை எல்லா இடத்துலையுமே. அதாவது ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா அவன் அதுக்கப்புறம் மாத்திப்பான். நிறைய விஷயங்கள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க இப்போ டிசிஎஸ் போறீங்க. டிசிஎஸ் வந்து இட்ஸ் அ சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. அவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல உங்க ரெசியூமை வந்து அதுக்கப்புறம் டெய்லர் பண்ணுவாங்க. ஓகே, டெய்லர் மேட் ப்ரொஃபைல மாத்தணும். கிளைண்ட்டுக்கு வந்து they have to showcase that, right? And then they have to do a lot of other things as well. ஓகே, அதெல்லாம் இப்போ நம்ம தனியாக பேசிக்கலாம். ஓகே, அப்போ இது நடக்கும். அது நீங்க நீங்க போகும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இஃப் யூ டோன்ட் ஹாவ் தட் பர்டிகுலர் knowledge or skill set that much, that too, you don't have any experience அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை போடணும். எக்ஸ்பீரியன்ஸை போட்டுட்டு they have to showcase your profile to the client. ஓகே, இது சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனில நடக்கிற விஷயம். பட் ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனில நீ இதுல தெரியுதா, இது தெரிஞ்சுதா மட்டும் வா. அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர் மட்டும்தான் வேணும். மேர்ன் தெரிஞ்சவங்க மட்டும்தான், வேற யாருமே எனக்கு தேவையே இல்லை. ஆனா இது இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ரைட் ஃபிட் ப்ரொஃபைல் கிடையவே கிடையாது. அந்த மாடல் எங்கேயுமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு ஏன்னா இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ ஆர் நாட் இன் தி இண்டஸ்ட்ரி. அதனால உங்களுக்கு புரியாது. பிகாஸ் ஐ எம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் தி பாஸ்ட் 23 years. And I was in the recruitment, I was in the training process, and I recruited more than 2,000 people personally. இன்டர்வியூ பண்ணி, ஷார்ட்லிஸ்ட் பண்ணி, ப்ரொஃபைல் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி, ஒரு ப்ரொஃபைல் பார்த்தாலே இது ஃபேக்கா இது ஒரிஜினலா தெரியும், கரெக்டாக பண்ணிதானான்னு தெரியும். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அப்போ ப்ரொஃபைல்ல வரும்போதே இப்போ நான் ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் போடுறோம். ஓகே, ரெக்குயர்மெண்ட் போட்டோன்னே அதுக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொஃபைல் தான் எங்களுக்கு அதிகமாக வரும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இப்போ ஜென்ஏஐன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல ஜென்ஏஐ டெவலப்பர் தான் வேணும் அப்படின்னா ஜென்ஏஐ டெவலப்பரை தவிர மற்ற எல்லா ப்ரொஃபைலும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜென்ஏஐ ப்ரொஃபைல் கிடைக்கல அர்த்தம். ஏன் அப்படின்னா ஜென்ஏஐ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன். எப்படி வருவான்? ஏன்னா இப்போதான் இன்ட்ரோடியூஸ் ஆனது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. தென் ஹவு தே வில் கெட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவன் மினிமம் கிரைட்டீரியாவை இப்படி வச்சிருப்பாங்க. அப்போ வர்றதெல்லாம் ஏஐ தெரிஞ்சிருக்கோம் சொல்லுவான், மிஷின் லேர்னிங் சொல்லுவான், டீப் லேர்னிங் இருக்கும், என்எல்பி தெரிஞ்சிருக்கும் சொல்லுவான். பட் ஜென்ஏஐ தவிர்த்து மற்ற எல்லாமே வரும். நான் என்ன கேட்குறேன், ஐ வாண்ட் யூ டு ப்ரிப்பேர் an application to be precise in order, to be precise in skill. அவ்வளோதான், வேற எதுவும் மேட்ச் பண்ணாத. Just go and search for this kind of a resume, profile matching. போய் ரெஸ்யூம் ப்ரொஃபைல் ஜாப் ப்ரொஃபைல் மேட்சிங், இல்லைன்னா வேற ஏதாவது போயிடும், மேட்ரிமோனி அப்படி போயிடும். ப்ரொஃபைல் மேட்சிங்னு சும்மா போடுங்க, ரைட்? இட் இஸ் ஆக்சுவலாக அதுக்கு நிறைய மார்க்கெட். இது வரைக்கும் அந்த மாதிரியான இது வரல. யூசிங் ஏஐ டெக்னிக்ஸ், ரைட்? அதை நான் சொன்னா வரணும் அது எனக்கு. ஸோ இதுதான். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் யூ ஹாவ் டு திங்க் லைக் ஹவு டு சூஸ் தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணி அதை ஒரு நம்ம டிசைன் திங்கிங் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். டிசைன் திங்கிங் இந்த வார்த்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? உங்களுக்கு எடுத்து டிசைன் டைம்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். ஓகே, டிசைன் திங்கிங் போங்க. நீங்க அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்க, டிசைன் திங்கிங் போங்க. டிசைன் திங்கிங் ஓகே. இதெல்லாம் நான் பெருசா உங்களுக்கு டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என்ன இப்போ நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா,
ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு கூட இந்த விஷயத்தை முடிக்கலாம். தென் ஸ்டில் ஐ வில் பி அப்ரோச்சபிள். அண்ட் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் இப்போ உங்களை ரெடி பண்ணுறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு மதி அவரை யூஸ் பண்ணி வில் பி டூயிங் தி இது 360 டிகிரி ஆஃப் யூஐ யூஎக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதையும் நம்ம யூஸ் நல்ல நீங்கள் நல்லா ஒரு விஷயமா இந்த கேப்ஸ்டோனை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாகவே மாற்றிடலாம். சரியா? தட் இஸ் அந்த கமிட்மெண்ட். நம்ம சொல்ற விஷயத்த நீங்க கரெக்டா நீங்க ஏற்கனவே முடிச்சிருந்ததையும் நம்ம அந்த மாதிரி யூஏஎக்ஸா மாற்றலாம். ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணீங்க இல்லையா, அதை கூட ஒரு சின்ன அப்ளிகேஷனா மாற்றலாம். ஏன்னா தட் இஸ் நீட் ஆஃப் தி அவர். ஏன்னா ஒரு புது லேர்னர் வரும்போது அந்த லேர்னருக்கு தெரியாது எந்த டேட்டா செட் எதுக்குன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தேம். அப்போ அதையும் நம்ம ஒரு யூஐ யூஎக்ஸ்குள்ள போட்டு அது ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷனா மாற்றலாம். வெப் அப்ளிகேஷன் மாற்றுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, அது ஒரு விஷயம். இப்போ டிசைன் திங்கிங்ல 5 ப்ராசஸ் இருக்கு. மேலே போங்க. ஆக்சுவலா இது எம்பிஏ சப்ஜெக்ட். மேல மேல இதான் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்ட். இதை வந்து கோயிங் ஃபார்வர்டு இதை வந்து ஒரு ஒரு பெரிய 5 ஒரு இதாக வச்சுக்கோங்க, ஒரு வேதம் மாதிரி வச்சுக்கோங்க. 4 தான் இருக்கு, இது ஒரு டிசைன் திங்கிங் 5 வச்சு. ரைட்டா? 5 பாயிண்ட்டையும் என்னைக்குமே மறக்காம வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து பயங்கர பீக்ல போகும். ஓகே, எங்க போனாலும் மறக்காதீங்க. எந்த ப்ராசஸ் பண்ணாலும் மறக்காது, எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் மறக்காதீங்க. என்ன ஒவ்வொரு டேவையும் இப்படி நீங்க மாற்றி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி த கிங். ட்ரஸ்ட் மீ. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண உடனே இந்த 5 விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா. முதல்ல எம்பத்தைஸ். ஓகே, இப்போ நீங்க ஹெல்த் கேர் ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் த ரியல் பேஷன்ஸ். அவங்களோட இன்டர்வியூ எடுக்கணும். இப்போ நான் அந்த பர்சனல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் சொன்னேன்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எடுக்கணும் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த ஃபீல்டு ஒர்க் முதல்ல. ஏன்னா ஃபீல்டு ஒர்க்னா என்னன்னா, அது யாராவது ஒரு 20 வருஷம் உங்க ஃபேமிலியிலும் இருப்பாங்க. உங்க ஃபேமிலியிலே நிறைய ஷேர் மார்க்கெட் ஒர்க் பண்றவங்களோ இல்லை இன்வெஸ்ட் பண்றவங்களோ இன்வெஸ்டர் இருப்பாங்க நிறைய பேர். அவங்கள போய் நிறைய இன்டர்வியூ பண்ணாங்க. அதை அவங்க எப்படி பண்றாங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன. ஓகே, நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதோட உங்களோட வேலை முடிவு பண்ணுங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது அப்படியே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாவே கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஆட்களை நீங்க யூ ஹாவ் டு இன்டர்வியூ இன் யுவர் ஓன் வே. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ல ஃபர்ஸ்ட் எம்பத்தைஸ்னா அதுக்கான தனி கொஸ்டினர் கிரியேட் பண்ணணும். ஒரு யூசர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அவங்கள போய் ஹவு யூ ஹாவ் டு ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன். இப்போ அப்படிதான் சென்ட் ஜோசப் காலேஜ் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரியல் மார்க்கெட்ல இருக்கிற அவங்களோட பேசி அதுக்கப்புறம் தான். ஏன்னா இது திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஏஐ. இது டேட்டா வந்து ரொம்ப ரியலா இருக்கணும். அட்லீஸ்ட் ரியலா இல்லைனாலும் ரியல் மாதிரியாவது இருக்கணும். கைண்ட் ஆஃப் சிந்தட்டிக் டேட்டாவாவது இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது ஒழுங்கா ஒரு ஒரு ஷேப்புக்கு வரும். அந்த அந்த பர்டிகுலர் ஆட்களை இன்டர்வியூ பண்ணி அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அகெயின் வி ஹாவ் டு ஏதாவது ரீடிஃபைன் பண்ணணுமா, இல்லை கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோமா. ப்ராப்ளம்ஸ் could be defined as how might we reduce waiting times and improve. ஏன்னா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஹெல்த் கேர் சொல்யூஷனுக்கான விஷயம் அது. ஓகே, இவங்க வந்து ஹெல்த் கேர் சொல்யூஷனுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இது கொடுத்துருக்காங்க. மேலே போனீங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம்